ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? கோவத்துல இருக்காளோ? ஷோ அனு. சரி, கிளம்பி போய் அவளை பார்ப்போம். சாரதி பேசுறது மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு? ஹலோ ஹலோ, கேக்குதாமா உங்களுக்கு பேசுறது? ஹலோ ஹலோ, போன் ஒரு வேலை பிரச்சனையா இருக்குமோ? இவன் வந்த உடனே போனை கொடுத்து மாத்தி சொல்லணும். ஆமா, இப்பெல்லாம் இப்படி இப்படி நம்பர் அழுத்துற மாதிரி இல்லாம சும்மா தொட்டாலே போன போயிருமாமே, அந்த மாதிரி தான் வாங்கணும். லத்தா சொல்லி கொடுத்தா எனக்கு எல்லாத்தையும் சிவன் கிட்ட கேட்கணும் வந்ததுக்கு அப்புறமா தான். ஹலோ ஹலோ அல்லோ. என்ன ஹலோ சொன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க? ஹலோ அஷு அத்தை, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போனாங்களே அவங்க, ஷாத் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, விளையாடாதீங்க. அவங்க என்னன்னு கேட்கறக்காண்டி தான் போன் பண்றாங்க, ஏதாச்சும் பேசுங்க. ஹலோ. சரி கோல் கட்டவல, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? இங்க நான் வந்து உட்காந்துக்கிட்டு மூஞ்ச வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா உன் மூஞ்சில எழுதியா ஒட்டி இருக்கு, எனக்கு தெரியிருக்கு. போனை குடி சிந்தாங்க. அத்தை, அந்த ஸ்பீக்கர் பட்டன் அழுத்துங்க. சரி. ஹலோ ஹலோ, யாரும் அது பாட்டுலாம் பாடுறது? ரேஸ்மா வீடு தானே இது? ஆமா, ரேஸ்மாவோட பாத்தி தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்னம்மா என்ன விஷயம்னு கேக்குறீங்க? அன்னைக்கு சொல்லிட்டு தானே போனேன் என் பையனுக்கு கல்யாண விஷயத்துக்காண்டி. இப்ப என்னம்மா என்ன விஷயம்னு சாதாரணமா கேக்குறீங்க? உங்க பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? உங்க வீட்டுல இருந்து பதில் வரணும்னு பார்த்தேன், பதில் எதுவுமே போன் பண்ணலன்னு நானே போன் பண்ணிட்டேம்மா. என்னமாச்சு? அம்மா அம்மா எங்க இருக்கோ? ஐயோ, என் மகன் வரா நினைக்கேன். அப்படியே இருங்க கொஞ்ச நேரம். ஐயா, இங்க தனியா இருக்கேன் உள்ள. சின்ன யாச்சு அத்தை மாத்தாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. பசி எடுத்துட்டோம் பிள்ளைக்கு. அம்மா சோறு பொங்கி தரேன் இரியோ. சோறு எல்லாம் பொங்கிட்டேன், கோவப்படாதையோ. கூட்டுக்குதான் எதுவுமே செய்யல, கறி குழம்பு வச்சிருக்கேன். அது காணும் தானே உனக்கு? கறி குழம்புல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுமா உன் கையால, அப்படியே தின்னுட்டு செத்து போயிடுறேன். சின்ன இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்ன பண்ண எனக்கு தெரியாம? நான் எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணல. இல்லையா? பொய் சொல்லாம சொல்லு, சின்ன பண்ணன்னு சொல்லு. டென்ஷன் பண்ணாதமா. அது வந்துயா, கல்யாணத்தை பத்தி பேசி ஆசனே, வேற எதுவுமே உனக்கு தெரியாம நான் செய்யலையா? அந்த கல்யாணத்தை மண்ணாங்கட்டியதான் நானும் கேட்கிறேன். உங்ககிட்ட கேட்டேன், நாங்க போயிட்டு பொண்ணு கேளுன்னு சொல்லிட்டு. சேமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அவங்கதான் எனக்கு பிடிக்கலன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னல. அப்புறமா என்னமாவும் பிரச்சனை? சும்மா போயிட்டு அவங்க கிட்ட பேசுறேன் இவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அசிங்கமா போச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சு, தெரியுமா? சேமா இப்படி இருக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம்யா. இப்ப கூட போன் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். போன் முதல்ல இந்த போன் தூக்கி உடைக்கிற பத்துக்கோ. ஆமா, உனக்கு யாரு முதல்ல அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தது? அது வந்து இந்த லதா பிள்ளை தாயா. அந்த குட்டி வாங்கிருங்க, அந்த பிசாஸ் மட்டும் என் கையில கடிச்சிட்டு வச்சுக்கோ, கொண்டு வந்து சொல்லி ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அவளுக்குன்னு சொல்லி. அவளுக்கு ரொம்ப சேட்டை ஆயிட்டு. நானும் போனா போது சின்ன பிள்ளையாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு எப்படி இந்த அட்ரஸ் எல்லாம் தெரியுமா? இந்த போன்ல போட்டா வருமாயா, அது மூலியமா தான் சொல்லி கொடுத்தா. அங்கன போனேன், உங்க ஆஸ்பத்திரியில அட்ரஸ் கேட்க சொன்னா, அங்கன கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க. போனேன் வந்தேன்னு இழுத்துக்கிட்டு இனிமே அவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே போன் பேசக்கூடாது, புரிஞ்சுச்சா? சரியா, நான் பேசல. உடனே அப்படி மூஞ்சி பாவம் போல வச்சுக்கோங்க. சேனா அப்படி பண்றிய மாட்டேன், இவ செஞ்சது கல்யாணம் மண்ணாங்கட்டில நிறுத்திடு. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால இங்க இருக்க முடியல சும்மா அப்படின்னா ஊருக்கு கிளம்பி போயிரு. சொந்த 2 நாள் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? உன்னை முதல்ல இங்க யார் வர சொன்னா? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா இங்க? முதல்ல நீ ஊருக்கு கிளம்பி போ. சரியா, எதுவுமே பண்ண மாட்டியா, நான் அமைதியா இருந்துக்கிறையா. என்ன நடந்து விட்டுன்னு இவன் இப்படி ஆட்ட ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வா. சரி போன்ல இருக்காங்க, அவங்க போன் பேசுவான். ஹலோ. சொல்லுங்கம்மா. சின்னம்மா, உங்க மகன் பேசுறத பார்த்தா ஏதோ பாவத்துல பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என்னன்னா அவருக்கு சம்மதம்னு சொல்லி எங்க கிட்ட வந்து சம்மதம் பேசுனீங்க. இப்ப என்னன்னா அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு, பொய் சொல்றீங்களோ? ஐயோ, நான் ஏமா போய் சொல்ல போறேன்? பொய்யெல்லாம் சொல்லலமா. அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நாங்க வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில ஏதோ சண்டைன்னு சொல்றான். எனக்கும் ஒன்னும் விவரம் புரியல, அதனாலதான் சத்தம் விட்டுட்டு போறாமா, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, அவன் பேசுறதுலாம் நீங்க கணக்கு எடுத்துக்காதீங்க. அவன் உங்க பிள்ளைய மனசார விரும்ப செய்யறான். இது வரைக்கும் என் பிள்ளை இது வேணும் அது வேணும்னு வாயை திறந்து ஒண்ணு கூட கேட்டது இல்லம்மா. அவனுக்கே ரொம்ப பிடிச்சு போய் உங்க பொண்ணதான் முதல் முறையா கேட்டிருக்கான், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி. மத்தபடி அவன் நல்லவனா, இவன் கோவப்படுறான் எடுத்தறிஞ்சு பேசுறான்னு நினைக்காதீங்கம்மா. அவனுக்கு ரொம்ப பிடிக்காத காரியத்தை செஞ்சா இப்படித்தான் கோவப்படுவான். அதுவும் இல்லாம 4-5 வாட்டி சொல்லிட்டு தான் போனான், இந்த விஷயத்தை இப்படியே மறந்துருமா, இதை பத்தி எதை யோசிக்காதன்னு சொல்லி. அதையும் மீறி நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுனால கோவப்படுறாமா. உங்க வீட்டுல உங்க பொண்ணு என்ன சொன்னா? அவ என்னத்த சொல்ல, அவளும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிதான் நிக்கா. சின்ன பண்ணன்னு எங்களுக்கும் தெரியல, அதனாலதான் இப்படி யோசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, நாங்க ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். இப்போதைக்கு அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா, இந்த பேச்சை இப்படியே முடிச்சிருவோம். ஐயா, என்னம்மா எப்படி சொல்றீங்க? பெரியவங்க நம்ம தானே இருந்து பேசி வைக்கணும். சரிதான், ஆனா பிடிக்கலன்னு சொல்ற பிள்ளை எப்படிமா இழுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? செல்லாமே இருக்குல்ல. அனு வாமா. சரிங்கம்மா, அப்புறம் பேசிப்போம். சரிங்களா, நாங்க போனை வைக்கோம். என்னாச்சுமா அனு, வீட்டுக்கு வந்திருக்க? அது இல்ல பாட்டி, அது வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு முதல்ல இங்க வந்திருக்கா?
அது வந்து அத்தை. மருமவள கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வந்தவளை ஏன் வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அறிவு இருக்கிறதுனாலதான் ஏன் வந்தேன்னு கேட்டாத்தே. இல்லனா வெளியே போனா அப்பமே சொல்லிருப்பேன். ஆடி மாசம் அம்மா வீட்டுல இருக்கணும்னு சொல்லி தானே விட்டுட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து நின்னா என்ன கதை? இதெல்லாம் நல்லாவே இருக்கு. அக்கம் பக்கத்துல 4 பேர் பார்த்தா நல்லாவா இருக்கும். அதனாலதான் சொன்னேன். நீங்க ஒன்னும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீ பேசுறது எதுவுமே சரியில்லை மருமவள. ஆமா ஆமா, நான் பேசுறது எல்லாமே சரியில்லாம தான் இருக்கும். அத்தை சின்ன சித்த ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒண்ணும் இல்லாதவளுங்களா நல்லா தான் இருக்காளுங்க. ஷாம்பில்ல வாழ்க்கை தான் சின்ன அளவுக்கு நாரி போய் கிடக்கு. சின்னத்தை சொல்லுறது செல்ல நான் பெத்து வச்சிருக்கிறதுங்க அப்படி இருக்குங்க. ஒண்ணுக்கு சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. எல்லாம் இழுத்த இழுப்புக்கு ஆடுதுங்க. ஷாம் தான் இந்த மாதிரி இருக்குங்களோ தெரிய மாட்டேங்குது. எல் ரோசனி வா உள்ள போவோம். எப்ப மத்தான போனையே வச்சு போனையே பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலை வச்சுக்கிட்டு இருக்கா போல. சரி பட்டி. அத்தை கொஞ்ச நேரம் ரோஷன் கிட்ட விளையாடிட்டு போறேனே. இங்க பாவி சும்மா அத்தை நொத்தனைன்னு சொல்லிக்கிட்டு ஆடி மாசம் முழுக்க அங்கதான் நீ இருக்கணும்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்னன்னு கேக்குறேன். அங்கே இருக்க முடியல அம்மா வீட்டுல. அப்ப இருக்க முடியலன்னா இங்க இருந்து போயிருக்க கூடாது. சும்மா அங்க இருந்து இங்க இருந்து அங்க நின்று மாறி மாறி போயிட்டு வரைக்கும் என்ன விளையாட்டு சத்திரமா? அங்க 2 நாள் இங்க 2 நாள் அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு கிடக்கு. சின்ன சத்தை ஏன் எவ்வளவு கோபப்படுறீங்க? ஆமா, கோவப்பட மாட்டாங்க. நீ பண்ற வேலைக்கலாம் விளையாடுவாங்க. இரு தூக்கி வச்சுக்கிட்டு உன்ன மருமவள. எந்த விஷயத்துக்கு உனக்கு கோவம் வருதோ அந்த விஷயத்த அந்த இடத்துக்கிட்ட அந்த ஆளுக்கிட்ட தான் நீ கோவப்படணும். இங்க வந்து இவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா அவகிட்ட பேசி. அதை விட்டுட்டு இவகிட்ட கோவப்பட்டா இப்ப என்ன நடக்க போகுது? அது என்ன வார்த்தை? என் பொண்ணு நல்லா இல்ல இவன் நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு சிவ என்ன 3வது ஆளா? உன் பிள்ளை தானே கல்யாணம் முடிச்சிருக்கா. உன் பிள்ளை என்ன 3வது ஆளா? சொல்லி உன் பிள்ளை சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் இல்லையா? சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு உன் குணமே பரவாயில்ல சரியில்லை மருமவல்ல. எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கோவப்பட மாட்டேங்கிற. பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டு உன் பிள்ளை எதிர்த்து பேசுதுன்னா உன் பிள்ளை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி இதுதான் நிலைமை இப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கோவப்படணுமோ அங்க கோவப்படாம இங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு போ. அந்தால இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா சும்மாண்ணா அவளுக்குன்னு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. பாட்டி சின்னாச்சுமா ரகுவை பாக்கலான்னு சொல்லிட்டு வந்தியா? அது வந்து பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ சொல்றதெல்லாம் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காத சரியா? அவ ஏதோ மனசங்கடத்துல குளறிட்டு கிடக்கா. சரிங்க பாட்டி. நீ போ. நீ போய் உள்ளதான் படுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லை. போய் பாரு போ. அவன் சொன்னானோ அதனாலதான் வந்தியம்மா. அது வந்து பாட்டி. சரி போ உள்ள போ. சரிங்க பாட்டி. மருமவள ஒரு நிமிஷம் இல்ல. சின்னத்த சின்னாச்சு நல்லா தானே இருந்தாங்க. ஒரு வேலை நம்ம இங்க வர்றது அத்தைக்கு பிடிக்காம பேசுனாங்களா? சில வேற ஏதாச்சும் டென்ஷன்ல இருந்தாங்களா? இப்பெல்லாம் பேசுறாங்க. சரி இவர்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்ல வேண்டாம். ஏற்கனவே இவருக்கே காய்ச்சல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காய்ச்சல் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஷகு 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 ரகு அனு வந்திருக்கேன். அனு லூசா நீங்க ரகு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? எப்ப பார்த்தாலும் என்ன இன்மெச்சூரா பிஹேவ் பண்ணாதானே சொல்லுவீங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரகு. ஏய் சித கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தியாடி? ஆளை பாரு, அவ உடம்பு முடியாம இருக்கேன். நீ வேற அனு அனு என்ன நீங்க கொன்னுருவேன் பாத்துக்கோ. ஆமா சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல. சொல்ல மாட்டீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு? நீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படியே இருக்கீங்க. யார் பாத்துக்கிறா உங்களை? அப்புறம் என்ன சின்ன குழந்தையா என்ன ஒருத்தவங்க பாத்துக்கிறதுக்கு? சென்னை எனக்கே பாத்துக்க தெரியும். இப்படி பேசிதான் காய்ச்சல்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்கன்னா கரெக்டா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா சாப்பிடுறது இல்ல. சாருக்கு மத்த எல்லா வேலையும் பண்றதுக்கு நேரம் இருக்கும். ஆனா சாப்பிடறதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. அப்படிதானே? உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நைட் ஷிஃப்ட் ரெகுலரா பாக்காதீங்கன்னு சொல்லி. ஆமாடி ஆமா, நைட் ஷிஃப்ட் நான் பாக்கலன்னா வேற யாரு பாப்பா? ஓடிங்க இவளே வந்துட்டா. நீ வேற அனு டயர்டா இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு வேற யாருமே இல்லையா என்ன? ஒரு நாள் பார்க்கலாம் 2 நாள் பார்க்கலாம் அட்லீஸ்ட் 1 வீக் கூட பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து சாரு நைட்ல ஏன் கூட இருந்ததை விட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுதான் ரொம்ப அதிகம். எப்ப பாரு நைட் ஷிஃப்ட். பேசாம ஹாஸ்பிட்டலே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே குடும்பம் நடத்துங்க. இதுல திருட்டுத்தனமா செவிலி குதிச்சு வரீங்களே என்ன பாக்குறதுக்கு? சின்னதான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சாலும் பொண்டாட்டி விஷயத்துல இந்த அளவுக்கு கரெக்டா தானே இருக்கேன். அனு குளிருதுடி. சரி இருங்க பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். பெட்ஷீட் தான் அங்க பக்கத்துலயே இருக்கே, அது மேலதானே படுத்திருக்கேன். பெட்ஷீட்லாம் வேண்டாம். அப்போ சூப் ஏதாச்சும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரவா? கொஞ்சம் சூடா குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வேண்டாம், அந்த ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க விரும்பவே இல்லை. ஏற்கனவே காஃபின்னு ஒண்ணு போட்டு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ரகு அப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன்டி உஷார் பண்றதுக்கு. அப்போ ஒண்ணு தேவைப்பட்டுச்சு அதனால சொன்னேன். அப்ப இப்ப நான் தேவைப்படல அதானே? சண்டை போடாதடி, ரொம்ப குளிருது. அதுக்கு இங்க பாருங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இங்க நடக்காது. ஆமா நான் உடனே கிளம்பணும். எங்க அம்மா வர நான் இங்க வரேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஷாண்டி தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும் போதுதான் தெரியாம பாத்துக்கிட்டோம், மீட் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிதான் இருக்கணுமா என்ன?
ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப பண்றது நீங்க தான். இந்த மாசத்துல பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி தானே எங்க அம்மா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்களை பாக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் என்னால இப்ப வர முடியாது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். ஆனா நீங்க முடிஞ்சு என்ன பார்க்க வான்னு சொன்னா அதனாலதான் வந்தேன். சரி, வந்தா மட்டும் போதுமா? சார் என்ன பண்ணணும்? சின்னானு மத்ததெல்லாம் கரெக்டா பேசுறல்ல, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சின்ன தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு என் உடம்புலயும் ஸ்டாமினா இல்ல. சோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்ச நேரம் எப்ப பாரு அதே நினப்பு. வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் என் கூட ஷோல்டர்ல என் தலைய வச்சு படுத்துக்கணும், அவ்வளவுதான். வெளிய எல்லாரும் இருக்காங்க ரகு. சரி, நான் என்ன குடும்பம் நடத்தணும் நான் சொன்னேன்? ஜஸ்ட் கூட படுக்கணும்னு தானே சொன்னேன். எனக்கு குளிர்தானோ, உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே. சகு ப்ளீஸ். அது முடியாதுன்னு மட்டும் சொல்லாதடி, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. அனு சகு என்ன பண்றீங்க? விளையாடாதீங்க ரகு. நீங்க சும்மா படுக்கணும்னு தானே சொன்னீங்க. அத்தெல்லாம் வெளியே இருக்காங்க, சும்மா இருங்க ரகு. பேசாத ரகு, அது வந்து வேண்டாங்க. அத்தெல்லாம் வெளியே இருக்காங்க. அனு சின்ன பாரு. உங்களுக்கு காய்ச்சல் தானே சொன்னீங்க, அப்புறம் இதெல்லாம் காய்ச்சல் சரியாகணும்ல? சரியாகணும் தான். ஆனா உங்களுக்கு டேப்லெட் என்ன எடுத்துட்டு வந்து தரேன், விடுங்க ரகு. எனக்கு தேவையான மருந்து இங்கதான் இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். நான் டாக்டர் தானே, எனக்கு தெரியும் சின்ன சாப்பிட்டா சரியாகும்னு. வேண்டாம் ரகு, ப்ளீஸ். சின்னாச்சு, உங்க அம்மா தேடுவாங்கன்னு நினைச்சு பயப்படுறியா? லூசி, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டடி. அதெல்லாம் இல்ல ரகு, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அத்தை ஏற்கனவே கோவமா இருக்காங்க. சின்ன காரணம்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்துல நான் இங்க இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு போனா அது நல்லா இருக்காது. நான் இப்போ உடனே போறதுதான் நல்லா இருக்கும். இது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். இங்க நான் வந்ததே ரொம்ப பெரிய தப்பா இப்ப நினைக்கிறேன். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஓய் லூசி, என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க அத்தை, அவளுக்காண்டி வக்காலத்து வாங்கி என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, சும்மா நான் எல்லாமே கரெக்டா தான் பேசினேன். நான் ஒன்னும் தப்பா பேசல. இந்த மாசத்துல இப்படிதான் இருப்பாங்க, அதைத்தான் நானும் சொன்னேன். சிவங்க ஏன் எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? விடுங்க ரகு. ஷகு, நான் கிளம்புறேன் சரிங்களா? நேரமாச்சு, எங்க அம்மா தேடுவாங்க. அனு, சின்ன போறேன்னு சொல்ற, இப்பதானே வந்த? சில்ல ரகு, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. ஃப்ரீயா இருந்தா அங்க வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து மீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களை மீட் பண்றேன் சரிங்களா? நான் கிளம்புறேன் ரகு, பாய். நில்லுடி, என்னடி? அனு நில்லு. ஐயா ரோசனே, சிவன் வார இந்த போனை தூக்கி போட்டு உடைக்க பரம்பரு. ரோசன், பாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், அப்ப எடுத்துட்டு வா. சரி பத்தி, போறேன். என்னாச்சு அத்தை, ஒரே சத்தமா இருந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னல, அப்போ போய் அதெல்லாம் எடுத்து வைமா போ. இங்க பாரு தாச்சாயினி, நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். ஆமா, அந்த பிள்ளை வீட்டுக்கு தானே வந்துச்சு. இப்ப என்ன வேற யாரையோ கூட்டிட்டு வந்தா உன் மோவே வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கான்? கல்யாணமான பொண்டாட்டி தானே வீட்டுக்கு வந்தா. இங்க இவ்வளவு பிச்சு பேசுற நீ? உன் மொப விஷயத்துல கல்யாணம் ஆகாம இருக்கா அப்படின்னா அது உன் மொபலோட தலையெழுத்து. உன் மொபல கூப்பிட்டு வச்சு கேளு, இந்த மாதிரி அந்தந்த மாதிரி நீ அவளுக்கு பாடம் எடுத்து அதை விட்டுட்டு அவகிட்ட காட்ட முடியாத கோரத்துல இவகிட்ட காட்டிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படிதான் பேசுவாங்களா? எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க என்ன இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? இங்க பாருங்க அத்தை, ஆடி மாசம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அங்கன்னா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தா எப்படி? இவ வந்த நேரமும் என்ன தெரியல. என் பிள்ளைதோ உடம்பு சரியாம படுத்துக்கிட்டு கிடக்கா. ஒரு விஷயத்த சொன்னா கேட்கணும் அத்தை, சொல்லலன்னா இப்படிதான் மூஞ்ச காமிச்சுதான் சொல்ல முடியும். எல்லா நேரமும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்ட மாட்டாங்க. ஆமா, அவ ஒன்னையும் மொவ இல்ல, மருமவ தான். மருமவள பேசலாம், மருமவள வாய்க்கு வந்ததெல்லாம். ஆனா இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் பேசணும். ஆளப்பாரு ஆள. ரகுக்கு உடம்பு சரியில்லாம போனது காலையிலேயே. இந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. யாருக்கு தெரியும்? மொவன் கூட வர சொல்லிருக்கலாம் இல்லையா? எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த பிள்ளை பார்க்க கூட வந்திருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு எப்படி இங்கன்னு இருக்க முடியும்? தான் புருஷனுக்கு கட்டின புருஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்த பிள்ளையா இருந்தா வந்து பார்க்கதான் செய்வாங்க. ஆடி மாசமா இருந்தா என்ன, ஆவணி மாசமா இருந்தா என்ன? நான் இதெல்லாம் பேசலாம் மருமவளே, நான் அந்த காலத்து மனுஷி. ஆனா நீ சும்மா சப்பு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காத என்ன? அதான் சொன்னியே, இல்லாதவெல்லாம் நல்லாதான் இருக்கா கல்யாணம் முடிச்சுக்கிட்டு, என் மொவ வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்லாத மருமவள. இருக்கும் போது ஒருத்தவங்களுடைய அருமை தெரிய மாட்டேங்குது, இல்லாம போனாதான் அவங்களுடைய அருமை புரியும். அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறேன். உனக்கு தேவைன்ற போது மருமவன் மோவன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி தூக்கி வச்சு ஆடுவ, தேவையில்லன்னா தூக்கி போட்டுருவியோ? மனுஷங்களை என்ன நினைச்ச? குப்பைன்னு நினைச்சியோ? வாய் திறந்து சொல்லி உனதான் கேக்குறேன். மனுஷங்க என்ன குப்பையா?
உனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு, தேவையில்லைன்னா தூக்கி குப்பையில தூக்கி போடுறதுக்கு. நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு மருமவுல. அவ உனக்காண்டி எவ்வளவு விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணி உன்னையே சுத்தி சுத்தி தானே வந்திருப்பா. இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பார்த்து சொல்றிய, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்க பாரு மருமவுல, உனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு, தேவையில்லைன்னா தூக்கி போடுறதுக்கு அது ஒண்ணும் குப்பை இல்ல. மனுஷங்க மாதிரி நடந்துக்க பழகுங்க. சிவங்க பேசுறதெல்லாம் ஏன் எனக்கு சொல்ற மாதிரி தோணுது? சிவனுடைய ஞாபகம் ஏன் இந்த நேரத்துல வருது எனக்கு? சாரு, நீ டைவர்ட் ஆகாத சாரு. நீ முதல்ல பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. கண்மூடித்தனமா கோவம் இருக்க கூடாது ஒரு மனுஷங்களுக்கு. அந்த கோவமே நம்மள அழிச்சிரும் அடியோட. ஒரு விஷயம் நடக்கும் போது அதை தெளிவா என்ன ஏதுன்னு சிந்திச்சு பேசணும். அதை விட்டுட்டு எடுத்த கவுத்தன்னு பேசணும்னு வச்சுக்கோ, கடைசியில அந்த பேசினவங்க நம்ம கூட இல்லாம போயிருவாங்க. புரிஞ்சுக்கோ, நம்ம யாரு என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும். அவங்க தானே நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுது. ஏன் போன மாசம் படுக்கையா வயித்தால போய்கிட்டு இருக்கும் போது படுத்துக்கிட்டு இருந்தியே, உன் மோவலும் சரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாங்க. அப்ப கூட என்ன சொன்னா உன் மோவ, ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அங்க வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னா. ஆனா அனுதானே அந்த அறுவைப்பு எதுவுமே இல்லாம உன்னை தூக்கி எடுத்து தொடச்சி எல்லா வேலையும் பார்த்தது. சொல்லு மருமவுல, நம்ம ஒருத்தவங்களை அலட்சியப்படுத்துறோம்னா அவங்க நம்மளுக்காண்டி எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாக்கணும். யோசிக்காம பேசக்கூடாது. என்ன கோவம் இருந்தாலும். மனுஷங்களுக்கு கோவமே பாதி உடம்பு அடிக்கிற விஷத்தின் விஷம். கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசு மருமவுல பேசுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த உறவு போயிட்டுன்னு வச்சுக்கோ, வானாலும் வராது, அழுது புலம்புனாலும் வராது. எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுன்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லல. நம்மளும் ராக்கி விஷயத்துல அவசரப்பட்டுட்டோமோ? கொஞ்சம் பொறுமையா அவ சொல்றதை கேட்டிருக்கணும். நம்ம ஷேஃப் ராக்கி விஷயத்துல ஷெஃப்ல கோவப்படுறோம். அவ சொன்ன மாதிரி நம்ம ஸ்வேதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். ஸ்வேதா தான் அந்த இன்விடேஷனை கொடுத்தான்னு சொன்னா. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். மச்சான் சொல்றத கேளுடா, டென்ஷன் பண்ணாத. மரியாதையா ஒண்ணு வீட்டுக்கு போ, சிலையா எங்கேயாச்சும் கிளம்பி வா. சில எங்க இருக்குனாச்சும் சொல்லி தொலைடா. டென்ஷன் பண்ணாத. நேத்து நைட்ல இருந்து குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், போனவள நினைச்சு எதுக்குடா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்ல என்னதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத மச்சான். வந்தன்னு வச்சுக்கேன், உன்னை கொன்னுருவேன். டி அதுவும் ஒரு பொண்ணு கண்டி போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு குடிச்சுக்கிட்டு. லூசாடா நீ. மச்சான், அது நீ சொல்ற பத்தியா மச்சான்? அதுதான் மச்சான் ஹைலைட். மச்சான், செலிபிரிட்டி நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாத நினைச்சியா மச்சான்? வீட்டுலயே குடிச்சவன் நீ. மச்சான், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், பேச முடியல, அப்புறமா பேசுறேன். ஃபுல் போதையில இருக்குன்னு நல்லா தெரியுது. மஃபனை நேர்ல மட்டும் மாட்டினு வச்சுக்கேன், உன்னை அப்படி கொன்னுருவேன். கார்த்தி உள்ள இருக்கீங்க? ஜெனிஃபர், ஒரு நிமிஷம் ஜெனிஃபர். சரி மச்சான், நான் போன் வைக்கிறேன். சிஸ்டர் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு போய் கேட்டுட்டோம். போ மச்சான், பாய். சொல்ற கார்த்தி. சிவ வார ஒருத்தி. என்ன ஜெனிஃபர்? கார்த்தி, அங்க என்னுடைய டவல் இருக்கு பாருங்க கார்த்தி. ஃபுல்லா வரும்போது ட்ரெஸ்ஸும் மறந்துட்டு வந்துட்டேன், அந்த ட்ரெஸ் டவலும் மறந்துட்டு வந்துட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து அந்த டேபிள் இருக்குல்ல அது பக்கத்துல வச்சிருங்களேன், நான் எடுத்துக்கிறேன். இந்த பாத்ரூம் பக்கத்துல ஏதோ சேர் இருக்குல்ல அங்க வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். கார்த்தி கேக்குதா? ஜெனிஃபர், எந்த டவல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே ஜெனிஃபர். நீங்க வந்து எடுத்துக்கோங்களேன். நான் வேணா கண்ணை முடிக்கிறேன், பயப்படாதீங்க. இங்க யாரும் இல்ல ஜெனிஃபர். அதான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? அங்கதான் இருக்கு பாருங்க கார்த்தி, விளையாடாதீங்க கார்த்தி. சத்தியமா இல்ல ஜெனிஃபர். போய் சொல்லாதீங்க கார்த்தி, உங்க முன்னாடிதான் இருக்கும், அங்கதான் வச்சுட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே பாத்ரூம்ல வந்துட்டேன். பழைய ட்ரெஸ் கூட வெளியே எடுத்து போட்டுட்டேன். விளையாடாதீங்க. நீங்க அந்த டவலை மட்டும் எடுத்து அந்த டேபிள்ல வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். நீயே பாரு ஜெனிஃபர், டோரை ஓபன் பண்ணி வேணா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அந்த டவலை மட்டும் எடுத்து வை. கட்டின புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்ல. ஏய், உண்மையா தாண்டி சொல்றேன். அந்த டவலு சில்ல ஷிப்ப என்ன பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். அஷோ, அங்கதான் இருந்துச்சுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இங்க பாரு, நான் வேணா திரும்பி உட்காந்துக்கிறேன், சரியா? நீ அப்படியே டோர் ஓபன் பண்ணி எட்டி வேணா பாத்துக்கோ. உங்களை நம்ப முடியாது, வேண்டாம். சரி, ஒரு கட்டின புருஷனை நம்ப மாட்டேன்னு சொல்ற பத்தியடி. இதெல்லாம் வெளியே போய் சொன்னா எனக்கு தாண்டி அசிங்கம். இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நானும் அவ்வளவு கெட்டவெல்லாம் இல்ல. நான் வேணா திரும்பி கண்ணை மூடிக்கிட்டு வேணா உட்காந்துக்குவா. நீங்க ரூமை விட்டு வெளியே போங்க. சரி, நான் ரூமை விட்டுலாம் வெளியே போக முடியாது, எனக்கு கால்ல அடிபட்டுச்சு. சிரிப்பப்பட்டது.
இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ம் தெரியுது சார் எதுக்கு ஐடியா பண்றீங்கன்ட்டு. இப்ப கண்டிப்பா நீங்க அடி வாங்க போறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டு. மரியாதையா வெளியே போங்க, இல்ல நான் அத்தையை கூப்பிட வேண்டியதா வரும். அம்மா இல்லையே. இங்க பாருங்க, உங்க பர்த்டேன்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். அதே தாண்டி நானும் சொல்றேன். பர்த்டே பையனை இந்த அளவுக்கு கெஞ்ச வைக்காதடி. ரொம்ப வேலை செய்யக்கூடாது இல்லையா? ம் சரி ஓகே, நானே எடுத்துக்கிறேன். நீங்க அந்த சைடு திரும்பி உட்காருங்க. ம் திரும்பி உட்காந்துட்டா போச்சு. இதுதான் திரும்பி உட்காரல லட்சணமா? முடியாது, திரும்பி உட்காருங்க. சரி சின்னங்க சின்னம்மா, திரும்புங்க. நீ தானடி கூப்பிட்ட? திரும்புங்கன்னு சொன்னேன். சின்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இங்கதான் போறதுக்கு முன்னாடி டவலை வச்சுட்டு போனேன். செங்காது, மரியாதையா சொல்லுங்க. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. சத்தியமா சொல்றேன், அந்த டவலை நான் எடுக்கவே இல்ல. எடுத்து தூர தூக்கி போடவே இல்ல. அத பார்க்க கூட இல்ல. அது எப்படி இங்க வச்ச டவல் காணாம போகும்? நீ எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்திருப்பியா இருக்கும். சரி ஓகே, நானே வந்து எடுத்துக்கிறேன். வாமா. மரியாதை நீங்க வெளியே போங்க. நான் வெளியே போனா வந்து எடுத்துப்பேன். ஆமா. நீங்க என்ன பாக்குறீங்க? அப்பா தானே சொல்றேன்ல. சரி ஓகே வெளியே வெயிட் பண்றேன், வா. சரி ஓகே. அது எப்படி இங்க இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் பிளான் பண்ணி அதை தூக்கி போட்டிருக்கேன். இந்த சான்ஸ மிஸ் பண்ணுவேனா என்ன? வாய்ப்பே இல்ல. நீங்க வாங்க, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. போயிட்டீங்களா? அப்பமே. அப்ப எப்படி வாய்ஸ் கேக்குது? ஐயோ கார்த்தி, எங்க ஒளியலாம்?